இந்த 2025ல் முதல் முறையாக வந்துட்டு நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனல் வந்துட்டு ஒரு ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஜல்லிக்கட்டு வேடிக்கையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டேன். ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்குது, நான் வரல, இறங்கி வந்துட்டேன். நிறைய பேர் நினச்சிட்ருக்கலாம் வீடியோஸ் வந்து இன்றைக்கி தமிழ் ட்ரெண்டிங்கில் மங்களாபுரம் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்துடும் அப்படின்ட்டு. வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, பேரிகார்டு வந்துட்டு ஒன் சைடாக சாய ஆரம்பிச்சிச்சு. அதாவது நாங்கள் எடுத்துகிட்டு இருந்த பேரிகார்டு, நாங்கள் எடுத்துகிட்டு இருந்த ஸ்டேஜு, அதுக்கு பின்னாடி இருந்த பேரிகார்டு மொத்தமும் வந்துட்டு அப்படியே ஒன் சைடாக சாய ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ஒரு ஊரில் போயிட்டு மேலே ஏறி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்வையாளர்கள், மாட்டின் உரிமையாளர்கள் எல்லா பேரும் மேலே ஏறி அந்த பேரிகார்டே வந்துட்டு மொத்தமாக சாய்ச்சி விட்டு கேமராவோடு கீழே விழுந்து கை காலெல்லாம் சில இடங்களில் காயமெல்லாம் ஏற்பட்டு இந்த 2025ல் நடந்துச்சுங்க. அப்படி வெளியில் வந்தோம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை நடந்துகிட்டு இருக்கும்போதே, மங்களாபுரம் வேடிக்கை நடந்துகிட்டு இருக்கும்போதே, புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்துகிட்டு மங்களாபுரம் வேடிக்கை, நீங்கள் இன்னொரு மங்களாபுரம் இன்றைக்கி நடந்துட்டு அந்த வேடிக்கை நினைச்சாதீங்க. புதுக்கோட்டையில் நடந்துட்டுக்கூடிய மங்களாபுரம் வேடிக்கையில் பேரிகார்டு சாய போச்சு. நான் கீழே இறங்கிட்டேன். வேறு என்ன சொல்கிறது, நாம் இருக்கும்போது பேரிகார்டு சாயக்கூடாது அப்படின்ட்டு தான் இறங்கினேன். ஆனால் பேரிகார்டு நான் இருக்கிற வரைக்குமே சாயலை, அதாவது நான் வீட்டுக்கு கிளம்புற வரைக்குமே சாயலை. நல்லபடியாக நடந்துகிட்ருக்குன்னு தான் நினைக்கிறேன். வேறு யாருமே லைவ் போடல, நாம் மட்டும்தான் லைவ் போட்டிருந்தோம். சூழ்நிலை இறங்கியாச்சு. இதை யாரை குத்த சொல்கிறது என்னங்கிறது எனக்கு தெரியல. மாட்டுக்காரங்களை சொல்கிறதா இல்லை மாடு வேடிக்கை பார்க்க வர்றவங்களை சொல்கிறதான்னு தெரியல. வீரர்கள் தான் வந்துட்டு மாடு பிடிக்க வர பசங்க தான் வந்துட்டு முன்னாடியெல்லாம் பேரிகார்டை பிடிச்சி ஏறி மேலே உட்காந்து கொஞ்சம் இம்சையெல்லாம் கொடுத்தாங்க. அது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான்னு பார்த்தேன். இப்போ புதுசாக வந்துட்டு மாட்டுக்காரங்க தான் வந்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. அதே மாதிரி வேடிக்கை பார்க்க வர்றவங்க திமுறா தெனாவட்டா ரொம்ப பேசுகிறாங்க, கேட்டாரத்தை பேசுகிறாங்க, என்னடா போடா வரா ரொம்ப பேசுகிறாங்க. மாட்டுக்காரங்களும் அதே மாதிரி தான் என்ன அப்படின்லாம் பேசுகிறாங்க. நேற்று நடந்த அளவுத்தூர் வேடிக்கையிலையும் அதே மாதிரி நம்ம டீம்லேருந்து தமிழ் ட்ரெண்டிங்லேருந்து ஒரு நபரை அனுப்பியிருந்தோம். அங்கேயும் வந்துட்டு என்ன ஆகி போச்சுன்னா, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. நம்மளால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்கு. அப்படி அதுக்கு மேலே முடியல, அந்த இடத்துல உட்காந்து எடுக்க முடியல, இறங்கி வந்துட்டு அப்படி அளவுத்தூர் வேடிக்கை பாதியிலே எடுக்காமல் போனதுக்கு காரணமும் பார்வையாளர்கள், மாட்டின் உரிமையாளர்கள். இன்றைக்கி நடந்த வேடிக்கையிலையும் வந்துட்டு பாதியில் மங்களாபுரம் வேடிக்கையில் பாதியில் இறங்கிறதுக்கு காரணமும் மாட்டின் உரிமையாளர்களும் பார்வையாளர்களும் தான் காரணம். மாடு கொண்டு வர்றீங்க, மாடு அவங்க நீங்கள் வேடிக்கை பார்க்கணும், கரெக்டாக அந்த ஓரமாக நின்று மாடு விளையாடுதான்னு சொல்லி பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும். திடீர்னு அந்த வீடியோ எடுக்கக்கூடிய ஸ்டேஜில் நீங்கள் ஏறுறீங்க. ஏறும்போது நாங்கள் தான் வீடியோ எடுக்கணும், நாங்கள் தான் அதில் உட்காந்துருக்கணும் அப்படின்னா நான் சொல்லவில்லை. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ஏறுறீங்க, இறங்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. எதுக்கு ஏறுறீங்க, இறங்குறீங்க? உங்கள் காலை தான் வந்துட்டு அவுத்துட்டாச்சு, விளாட்றத பார்க்கணுமா? அந்த ஓரமாக நின்று எட்டி பாருங்களேன். எதுக்கு தேவையில்லாமல் மேலே ஏறி அப்புறம் மேலே ஏறுறீங்க, மாடு போயிடுச்சு அப்படின்னா அங்கேயே நின்றுறீங்க. அதை பார்த்துட்டு இன்னும் வேடிக்கை பார்க்க வரவங்க எல்லாம் மேலே ஏறிடுறாங்க. அப்புறம் சாய ஆரம்பிச்சிடுது. யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியல. முன்னாடியெல்லாம் மாட்டின் உரிமையாளர்கள் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன், மதிப்பு வச்சுருந்தேன். இப்போல்லாம் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரை மட்டும்தான் கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுக்குற அளவுக்கு மாட்டின் உரிமையாளர்கள் நடந்துகிட்ருக்காங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. எனக்கு அது மாதிரி நடக்குது, அதனால் நான் அதை சொல்கிறேன். மாட்டுக்காரங்கன்னா ஒரு மாடை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். அதை வளர்த்து வேடிக்கையில் கொண்டு வந்து அவுத்தது இல்லாமல் மறுபடியும் அதை தேடி பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து அதை சேஃப்டி பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் மாட்டுக்காரங்க மேலே ரொம்ப இறக்கம் வந்துச்சு. ஆனால் சில விஷயங்கள் பார்க்கும்போது மாட்டுக்காரங்க ரொம்ப அடாவடித்தனமாக நடந்துக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. எல்லா மாட்டுக்காரங்களையும் சொல்ல, ஒரு சில மாட்டுக்காரங்கள் தான், அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறாங்க. நான் ஏதோ வீடியோ மாரி எடுக்கிறேன், அதனால் வந்துட்டு ஓவராக சீன் போட்டு பேசுகிறேன் அப்படிலாம் இல்லை. நான் ஃபீல்டுக்கு வந்ததே வேறு. நான் ஜல்லிக்கட்டு ஃபீல்டுக்குள்ளே வந்ததே பிடிச்சி வந்தேன். என் வண்டிக்கு பின்னாடி கூட நான் எழுதியிருப்பேன், அப்போ கூட காட்டுறேன் பாருங்கள். இதான் நம்ம வண்டி. சாவே வந்தாலும் ஜல்லிக்கட்டில் வரட்டும். இப்படி தான் வந்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் சில இடங்களில் சில நேரங்களில் காரணங்கள் ஏன் எதுக்கு என்னங்கிற காரணம், அதாவது இப்போ வீடியோ எடுக்கல
அதுக்கு உண்டான காரணம் ஏன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணுமில்ல, அதனால தான் சொன்னேன். கமிட்டி எவ்வளோ தான் பார்த்தாலும் அவங்களால இதெல்லாம் பார்க்க முடியாது. இருந்தாலும் இதையும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து சரியாக அந்த இடத்துல ஒரு கமிட்டி அலையார போட்டு கூட பேரிகேடை ஏற விடாமல் வீடியோ எடுக்கிறவங்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தது அப்படின்னா மாட்டின் உரிமை உங்களுக்கு தான் வீடியோ கிடைக்கும். அதான் பார்த்துச்சு. ரைட்டு, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். நான் சொல்ல வந்ததே வேறு, நான் அதாவது வேறு மாதிரி பேசலான் இருந்தேன். ஆனால் ஏதோ பேசிட்டேன். சரி, ரைட்டு, பாய்.